الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله جعل لكم من بيتكم سكنا وقال الله تعالى والله جعل لكم من بيوتكم سكنا صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم لا تتخذوا بيوتكم مقابر أو كما عليه الصلاة والسلام إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وعلى اله وسلم عليه அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அருமையான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய தபாதாமியங்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் ஷாலிஹீன்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவில் அமர்ந்திருக்கின்ற இந்த ஜும்மாவிற்காக வருவதற்கிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் இன்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ரசூலால் ஏவப்பட்ட காரியங்களை எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹ் ரசூலால் தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு தவிர்த்து வருவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழிவகுப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமையான முஃமின்களே, முஸ்லிம் சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருக்குர்ஆனில் இந்த மனித சமூகத்திற்கு வழங்கியிருக்கின்ற அருள்கொடைகளில் சுமார் 20க்கும் மேற்பட்ட வசனங்களில் பேசுகிற இடங்களில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் நஹல் என்கிற சூராவிலே இந்த மனித சமூகத்திற்கு என்னென்ன அருள்கொடையெல்லாம் நான் கொடுத்திருக்கிறேன் என்கிற வசனத்தில் தொடர்ச்சியாக சொல்கிற பொழுது அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயம் வாழ்வதற்காக அவன் ஆரோக்கியமாக மன நிம்மதியோடு வாழ்வதற்கு நாம் இந்த மனித சமூகத்திற்கு வீட்டை நாம் அருள்கொடையாக நாம் கொடுத்தோம் என்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சூரத்துல் நஹ்ல் 80வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறார். வல்லாஹு ஜஅல லக்கும் மின் பயூதிக்கும் சகனா, நீங்கள் வாழ்வதற்காக பயூதிக்கும் உங்களுக்கு வீட்டை நாம் தந்தோம். சகனா அமைதியாக நிம்மதியான முறையிலே ஆரோக்கியமான முறையிலே
என்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கிறார். ஒரு மனிதன் வீட்டில் வாழ்வது மட்டுமல்ல, அந்த வீட்டில் வாழ்கிற பொழுது அவன் மன நிம்மதியோடு ஆரோக்கியத்தோடு வாழ்கிறானா என்றுதான் நாம் கேள்வி. அதைதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா. உங்களுடைய வீடு, உங்களுக்கு உண்டான வீடு ஆரோக்கியத்தையும் மன அமைதியும் தருகிறது என்றால் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அருள்கொடை என்கிற விஷயத்தை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறார். அப்போ ஒரு மனிதன் வசிக்கிற பொழுது அந்த வீட்டில் மன அமைதி இருக்க வேண்டும், ஆரோக்கியம் இருக்க வேண்டும். அப்படி இருக்குமானால் நிச்சயமாக உங்களுக்கு நான் அதை அருள்கொடையாக நாம் தந்திருக்கிறோம் என்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கியிருக்கின்ற திருவசனங்களில் வீடை குறித்து, ஒழுக்கங்களை குறித்து நிறைய வசனங்களில் அல்லாஹ் தஆலா பேசுகிறார். ஒரு முஸ்லிமுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் குறித்து நிறைய வசனங்களில் அல்லாஹ் தஆலா ஒழுக்கமான முறையை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கற்றுத் தருகிறார். அதை குறித்து தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமுடைய வீடு முன்மாதிரியாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹ் தஆலா நிறைய வீடுகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். இந்த சிலர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய வீடுகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். இன்னும் சிலர்களுக்கு சொந்தமான வீட்டை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். இன்னும் சிலர்களுக்கு வாடகைக்கு இருக்கக்கூடிய வீட்டை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். இன்னும் சிலர்களுக்கு வீடே இல்லாமல் ரோட்டோரங்களில் நாடோடிகளாக பிளாட்பாரத்தில் தன்னுடைய வாழ்வாதாரத்தை கழிக்கின்ற நிலை மக்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த விஷயத்தில் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, அல்லது நமக்கு சொந்தமான வீடாக இருந்தாலும் சரி, அதில் யோசிக்க வேண்டிய விஷயம், அல்லாஹ் நமக்கு சொந்தமாக அல்லது வாடகைக்காகவோ அல்லது இருப்பதற்கு ஒரு வீட்டை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருள்கொடை. அந்த அருள்கொடைக்கு நாம் நன்றி செலுத்தியாக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வீட்டை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த வீட்டிற்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நன்றி செலுத்துங்கள். நன்றி செலுத்துவது மட்டுமல்ல, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த அருள்கொடை வீட்டை இஸ்லாமிய வீடாக அமைத்துக் கொள்ள வேண்டும். எந்த முறையில் இஸ்லாமியாக ஈமான்தாரியான இல்லங்களாக அது அமைந்திருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ ஒரு வீடு குறித்து அல்லாஹ் தஆலா திருவசனத்தில் சொல்கிறான் என்றால், அப்போ ஒரு முஸ்லிமுடைய வீட்டை பார்த்தால் அவனுடைய உள்ளங்கள் மட்டுமல்ல, அவனுடைய இல்லங்களும் இஸ்லாமிய இல்லங்களாக அமைந்திருக்க வேண்டும். பரக்கத்தான இல்லங்களாக அமைந்திருக்க வேண்டும். மன அமைதி தரக்கூடிய இல்லங்களாக அமைந்திருக்க வேண்டும். வீடு இருக்கின்றது, ஆனால் பரக்கத்து இல்லை என்று சிலர்கள் சொல்வதுண்டு. வீடு பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டியிருக்கின்றோம், ஆனால் அந்த வீட்டில் அமைதி இல்லை, மன நிம்மதி இல்லை, பரக்கத்து இல்லை, எந்த ஒரு செழிப்பும் இல்லாமல் இந்த வீடு இருக்கிறது. அதற்கு என்ன செய்வது என்றெல்லாம் இன்றைக்கு சிலர்கள் கூறுவதுண்டு. முதலில் நாம் சிந்திப்பது என்ன தெரியுமா? நம்முடைய வீடுகளில் அமல்கள் நடைபெறுகிறதா என்பதை நாம் இங்கு சிந்திக்க வேண்டும். எந்த வீட்டில் தொழுகை நடத்தப்படவில்லையோ அந்த வீட்டில் ஷைத்தான் குடியேறி விடுகிறான் என்று நபிகள் நாயகம்
நீங்கள் ஹதீஸ்களை நீங்கள் புரட்டி பாருங்கள். சஹீஹான ஹதீஸை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற பொழுது யாஸர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. யாஸர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த வீட்டில் தொழுகை நடைபெறவில்லையோ, எந்த வீட்டில் தொழுகை நடக்கவில்லையோ, எந்த வீட்டில் குர்ஆனுடைய சத்தம் ஓதப்படவில்லையோ, எந்த வீட்டில் நல்ல அமல்கள் நடைபெறவில்லையோ, குறிப்பாக அல்லாஹ்வுடைய நினைவு, அல்லாஹ்வுடைய திக்ர் செய்யப்படவில்லையோ, அந்த வீட்டில் ஷைத்தான் குடியேறி விடுகிறார். ஷைத்தான் குடியேறி விடுகிறார். அந்த ஷைத்தான் சொல்கிறானா, ஷைத்தானுடைய கூட்டத்தார்களை பார்த்து சொல்கிறார், இந்த வீட்டில் நாம் தங்குவதற்கு உண்டான இடம் நமக்கு இந்த இடம்தான். ஏனென்றால் இந்த வீட்டில் எந்த அமல்களும் நடைபெறவில்லை, குர்ஆனுடைய சத்தம் ஒலிப்படவில்லை, குர்ஆனுடைய சத்தம் ஓதப்படவில்லை, தொழுகை நடைபெறவில்லை, அல்லாஹ்வுடைய நினைவு இங்கே கூறப்படவில்லை. எனவே இதுதான் நமக்கு தங்குவதற்கு உகந்தான இடம், இதுதான் தங்குவதற்கு உகந்த இடம். இந்த இடத்தில் நாம் தங்கிக் கொள்ளலாம், இந்த இடத்தில் நாம் சாப்பிடுவதற்கு அனுமதி, இந்த இடத்தில் நாம் தங்குவதற்கு நாம் அனுமதி என்று தன்னுடைய கூட்டத்தார்களுடைய ஷைத்தான், அந்த ஷைத்தான் தலைவன் சொல்கிறான், எல்லாம் வாருங்கள், இந்த வீட்டிற்குள் வாருங்கள். குறிப்பாக நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு ஷைத்தானை உள்ள நுழைந்தால் உருப்படாது. ஊர்ல உள்ள ஷைத்தான வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அந்த வீடு ஓடுமா? எப்படி பரக்கத்து ஏற்படும், எப்படி மன அமைதி ஏற்படும்? சற்று சிந்திக்க வேண்டும் நண்பர்களே. எனவே நான் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கிறார், வல்லாஹு ஜஅல லகும் புயூத்திக்கும் சகனா. உங்களுக்கு மன அமைதி தெரிகிறதா, மன நிம்மதி தெரிகிறதா, உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்து ஏற்படுகிறது என்றால் அது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள்கொடை மட்டுமல்ல. அந்த வீட்டில் அமல் நடைபெறுமானால், தொழுகை நடைபெறுமானால், அல்லாஹ்வை நினைவு கூறிய இடங்களாக அமையுமானால் நிச்சயமாக அது பரக்கத்தான இடமாக அமையும். எவ்வளவு பெரிய வீடு கட்டினாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு வந்து பெரிய பங்களாவை போல இல்லை, பெரிய மாளிகை போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீடு அமையவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே வருகிறது, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸஹீஹான புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டி தொழுது இருப்பாங்க. தொழுது கொண்டிருக்கும் போது நான் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அவர்களுடைய தலை என்னுடைய காலில் இடிக்கும், என்னுடைய காலில் வந்து அவங்களுடைய தலை இடிக்கும். அந்த அளவுக்கு தான் அவர்களுடைய வீடு அமைக்கப்பட்டிருந்தது. பெரிய பங்களாவை போல, சதுரடியை போல அமைக்கப்படவில்லை. அந்த வீட்டில் தான் தொழுகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். உலகத்திலேயே தஹஜ்ஜத் தொழுகப்படக்கூடிய முதல் இடம் என்று சொன்னால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடம்தான். உலகத்திலே எல்லா நேரங்களிலும் எல்லா வீடுகளிலும் முதலில் தொழுகப்படக்கூடிய தஹஜ்ஜத்துடைய தொழுகை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில்தான். அந்த வீட்டில்தான் இல்லறம் நடைபெற்றது, அந்த வீட்டில்தான் நல்ல அமல்கள் செய்தார்கள், குர்ஆன் ஓதினார்கள், எல்லா அமல்களும் அங்கதான் செய்தார்கள். எனவேதான் அல்லாஹ் தஆலா இந்த ஒட்டுமொத்த சமுதாய மக்களுக்கு முன்மாதிரியான வீடாக அல்லாஹ் தஆலா அமைத்திருக்கிறார். நீங்கள் எத்தனை கோடி மக்கள் அங்க போனார்கள், பரக்கத்தாகவே அமைந்திருக்கிறது. என்ன காரணம்? அவர்கள் செய்த அமல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வீட்டிற்குள் ஷைத்தான் வந்து விட்டால் அந்த வீட்டில் மன அமைதி போய்விடும், மன அமைதி போய்விடும், பரக்கத்து போய்விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறது. எந்த வீட்டில் தொழுகை நடைபெறுகிறதோ, எந்த வீட்டில் குர்ஆனுடைய சத்தம் ஒலிக்கப்படுகிறதோ,
எந்த வீட்டில் தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுகப்படுகிறதோ, மொத்தத்தில் இஸ்லாமிய காட்டிய வழிமுறையில் ஒரு முஸ்லிம் பரிபூர்ணமாக முறையாக அவன் வீட்டில் வாழ்வானையானால் நிச்சயமாக ஷைத்தான் அந்த வீட்டிற்கு வருவதில்லை. ஷைத்தானுடைய கூட்டத்தை பார்த்து ஷைத்தான் சொல்கிறார், இந்த வீட்டில் போகுவதற்கு நமக்கு அனுமதி அல்ல, இந்த வீட்டிற்கு போகுவதற்கு நமக்கு அனுமதி அல்ல. அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றப்பட்டு விட்டது. தொழுகிறார்கள், குர்ஆனுடைய சத்தம் ஓதுகிறார்கள். மொத்தத்தில் அல்லாஹ்வுடைய நினைவு எல்லாம் இந்த வீட்டில் கூறப்படுகிறது. நாம் இந்த வீட்டில் தங்குவதற்கு நமக்கு அனுமதி அல்ல. இந்த வீட்டில் சாப்பிடுவதற்கும் உறங்குவதற்கும், நாம் இந்த வீட்டில் இருப்பதற்கும் நமக்கு அனுமதி அல்ல. நாம் வேற வீட்டிற்கு செல்லலாம். எந்த வீட்டில் அமல் நடைபெறவில்லையோ அந்த வீட்டிற்கு நாம் சொல்லுவோம் என்று ஷைத்தான் தலைவன் கூட்டத்தார்களை பார்த்து சொல்றான். அப்ப இன்னைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபர்ளுடைய தொழுகைக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது விட்டார்கள். பள்ளிவாசலை தொழுகை முடித்து விட்டால் உடனே சுன்னத்தான தொழுகைகளை தன்னுடைய வீடுகளில் வைத்துக் கொள்வார்கள். ஹதீஸில் வருகிறது, புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், காபாவிலே தொழுதால் ஒரு ரக்காயத்துக்கு 1,00,000 நன்மை, மஸ்ஜித் நபவியிலே தொழுதால் ஆயிரக்கணக்கான நன்மை எழுதப்படுகிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஹதீஸ் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபரலான தொழுகையை முடித்ததற்கு பின்னால் சுன்னத்தான காரியங்களை தன்னுடைய வீட்டில் நடைபெற செய்வார்கள் என்று ஹதீஸில் வருகிறது. காரணம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த வீடு பரக்கத்தாகவே அமைய வேண்டும், அது மன அமைதிக்குள்ளான இடங்களாக அமைய வேண்டும். ஒரு மனிதன் மன அமைதி இல்லாமல் வாழ முடியுமா? ஒருபோதும் வாழ முடியாது. எனவேதான் அல்லாஹ் தஆலா மூன்று விஷயங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செய்கிறார். இந்த மூன்று விஷயங்கள் உங்களுடைய வீடுகளில் இல்லை என்றால் உங்களுடைய இல்லம் மன அமைதியை தராது. நீங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு செய்து நீங்கள் வீடு கட்டினாலோ இந்த மூன்று விஷயங்கள் உங்களுடைய வீட்டில் நடைபெறவில்லை என்றால் உங்களுடைய வீடு பரக்கத்தான வீடாக அமையாது, அது இஸ்லாமிய வீடாக அமைய முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அதாவது இல்லாஹி தத்மஇன்னுல் குலூப், நிச்சயமாக உங்களுடைய மன அமைதி பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை தவிர உங்களுடைய உள்ளம் அமைதி பெறாது. அப்ப அந்த வீட்டில் என்ன நடைபெற வேண்டும்? பள்ளி வாசலில் மட்டும் தொழுவது மட்டுமல்ல, பள்ளிவாசலில் குர்ஆன் ஓதுவது, பள்ளிவாசலில் தொழுகுவது, பள்ளிவாசலில் திக்ர் செய்வது, பள்ளிவாசலில் நல்ல அமல்கள் செய்வது மட்டும் நம்மோடு முடிந்துவிடக் கூடாது. நம்முடைய அமல் வீட்டிலும் தொடர வேண்டும் என்பதை குறித்துதான் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு வலியுறுத்துகிறது. இன்றைக்குள்ள கால சூழலை நாம் சொல்வதுண்டு, எந்த தொழிலை தொட்டாலும் நமக்கு அது ஒத்து வரவில்லை என்று சொல்லக்கூடிய நிலையும் ஏற்படுகிறது. எந்த தொழிலை தொட்டாலும் நம்முடைய வீடுகளில் பரக்கத்து ஏற்படுவதில்லை, மன நிம்மதி ஏற்படவில்லை, குடுக்கல் வாங்கலில் நிம்மதி ஏற்படவில்லை, எல்லாத்திலையும் உளைச்சல், வீட்டில் தூங்கினால் உறக்கம் வருவதில்லை. இது போன்ற பல பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய வீடுகளில் தொழுகை நடைபெறாமல் இருப்பதற்கு காரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த ஒரு மனிதர் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது விட்டாரோ, ஃபஜர், எந்த மனிதர் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது விட்டாரோ அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்க்கையில் எல்லா விதமான முசீபத்துகளை எல்லாம் நீக்கி விடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய நேரத்துல தான் ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் ஃபஜ்ருடைய நேரத்தில் என்னுடைய உம்மத்திற்கு பரக்கத் செய்வாயாக, என்னுடைய உம்மத்திற்கு
நீ பறக்கச் செய்வாயாக என்று அதிகாலை ஃபஜ்ருடைய நேரத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். எனவே எந்த ஒரு மனிதர் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது விட்டாரோ அவரிடத்தில் எந்த முசீபத்தும் அண்டுவதில்லை, எந்த ஷைத்தானும் அந்த வீட்டிற்கு வருவதில்லை. வீட்டில் பெண்கள் தொழுக வேண்டும், பள்ளிவாசலில் ஆண்கள் தொழுகப்பட வேண்டும். சிலர்கள் சொல்வதுண்டு, நாம் ஃபஜரை தொழுதுவிட்டால் நம்முடைய வாழ்வாதாரம் கெட்டு போய்விடும் என்று சொல்லக்கூடிய நிலையும் நம்மில் ஏற்படுகிறது. ஒன்று மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஃபஜர் என்பது நமக்கு அபிவிருத்தியை அதிகப்படுத்துகிறது. நமக்கு என்ன ரிஸ்கை அல்லாஹ் தஆலா நிர்ணயித்து வைத்திருக்கிறானோ அதை நாம் உண்ணுவோம். நாம் இந்த நேரத்தில் ஃபஜருடைய நேரத்தை அதை விட்டுவிட்டு நாம் சம்பாதிக்க ஆரம்பித்தால் இருக்கிற வரக்கத்தை போய்விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், ஒரு சஹாபி வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். தொழுகையுடைய நேரத்தில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். தொழுகையெல்லாம் முடித்ததற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபியிடத்தில் கேட்கிறார்கள், ஏன் தொழுவதற்கு தாமதப்படுத்தினீர்கள்? பக்கத்தில் இருந்த பொழுது தொழுகைக்கு பேருந்ததாக அது சரியான வக்துக்கு கரெக்டாக வந்து விட்டீர்கள். நீங்கள் உங்களுடைய வியாபாரம் அதிகரிக்க நிலையிலே, லாபத்தை அதிகமாக பார்க்கக்கூடிய நிலையிலே ஒவ்வொரு தொழுகையை நீங்கள் விட்டீர்களே, என்ன காரணம்? இப்பொழுது ஜிம்மாவை விட்டுவிட்டீர்கள், என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அந்த சஹாபி சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு செல்வங்கள் அதிகமாக வந்ததற்கு பின்னால் தொழுகையில் இருக்கக்கூடிய பேரழியத்தில் இல்லாமல் போய்விட்டது. ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும், வியாபாரத்தில் அதிகமான லாபங்களை சம்பாதிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் தொழுகையிலும் நான் அது அக்கறை கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா தத்தஹிது புயூத்துக்கும் ஸலமா, லா தத்தஹிது புயூத்துக்கும் மகாபிர். உங்களுடைய வீடுகளை கபர்களாக ஆக்கி விடாதீர்கள். உங்களுடைய வீடுகளை கபர்களாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். கபர்னா என்ன? கபர்ல எந்த அமலும் நடைபெறாது. அங்க தொழுகை நடைபெறுகிறதா? குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்குதா? எந்த அமலும் நடைபெறாது. அங்க போய் தியானத்தை செய்தால் மட்டுமே தான். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள். புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், லா தத்தஹிது புயூத்திக்கும் மகாபிர். உங்களுடைய இல்லங்களை, உங்களுடைய வீடுகளை கபர்களாக ஆக்கி விடாதீர்கள். தொழுகை நடக்கக்கூடிய இல்லங்களாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். குர்ஆனுடைய சத்தம் ஓதாமல் இருக்கக்கூடிய இல்லங்களாக உங்களுடைய வீட்டை நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய இல்லங்களாக உங்களுடைய இல்லங்களை நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். அல்லாஹ்வை நினைவு கூறிய இடங்களாக உங்களுடைய இல்லங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதை தான் திருக்குர்ஆனும் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இன்றைக்கு சிலர்கள் உண்டு, நம்முடைய வாழ்க்கையில நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், ஜக்காத்து கொடுக்கிறேன், ஹஜ் செய்கிறேன், எல்லா விதமான அமல்களும் செய்கிறேன், ஆனால் என் வாழ்வில் சோதனை வந்து கொண்டுதான் இருக்கிறது. வியாபாரத்தில் நஷ்டம், குடும்பத்தில் மன நிம்மதி இல்லை, எல்லா காரியங்களும் நமக்கு பிரச்சனையாக தான் வந்து முடிகிறது என்று நிலை வந்தால் முதலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் அமல்களை முழுமையாக நீங்கள் நம்புகிறீர்கள். தொழுகையை நாம் சரியான முறையிலே நாம் தொழுகிறோமா என்பதை நான் இங்கே சிந்திக்க வேண்டும். தொழுகிறோம், தொழுகை அந்த தொழுகை சரியான தொழுகையாக அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறதா என்று யாராலும் தீர்மானிக்க முடியாது. ஆனால் தொழுகை என்பது அல்லாஹ் நமக்கு கடமையாக்கப்பட்ட ஒரு நீதி. அதை நாம் தொழுதே ஆக வேண்டும். தொழுக மறுத்தவன் காஃபிராகி விடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முதலில் நீங்கள் அமலை பார்க்காதீர்கள், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் கோபப்படாதீர்கள். உங்களுடைய
ஹராமான வருவாயில் இருக்குமானால் நிச்சயமாக நீ பல கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணி வீட்டை கட்டினாலும், அந்த வீட்டில் தொழுகை நடந்தாலும், குர்ஆனுடைய சத்தம் ஓதப்பட்டாலும் அல்லாஹ்விடத்தில் அது அங்கீகரிக்கப்படாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஹராமான ஒரு ரூபாய் கலந்து விட்டாலே அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், வட்டி அழியும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். வட்டிக்கு வாங்கி வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்களுடைய பிடிங்கி அதை வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி, அடுத்த சகோதரனை ஏமாற்றி அதை வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி, மொத்தத்தில் ஹராமான வருவாயில் அந்த வீடு இருக்குமானால் நிச்சயமாக அந்த வீட்டில் அவன் துவா செய்தாலும் சரி, தொழுதாலும் சரி, எந்த அமலும் செய்தாலும் சரி அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப நெருங்கியவர்கள். ஒரு நாள் அவர்களுக்கு அவருடைய அடிமை ஒரு வீட்டில் வாதியில சாப்பாடு வாங்கிட்டு வருது. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடுமையான பசி. அதுல அவங்க கேட்காம சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டு முடிந்ததற்கு பின்னால் அந்த அடிமை பெண்ணிடத்தில் கேட்கிறார்கள், இந்த சாப்பாடு எங்கிருந்து வந்தது, யார் கொடுத்தா என்றெல்லாம் கேள்வி கேட்டார். அந்த பெண்மணி சொன்னார்கள், நான் முஸ்லிமாக இருப்பதற்கு முன்னால் நான் ஜோசியக்காரியாக இருந்தேன். அந்த வீட்டில் திருமணம் நடைபெற்றது. நீ சொன்ன காரியம் நடந்து விட்டது, எனவே நீ சாப்பாட்டை வைத்துக் கொள் என்று அந்த வீட்டில் அன்பளிப்பாக எனக்கு உணவை கொடுத்தார்கள். அந்த உணவை தான் நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்று சொன்னதுதான் தாமதம். தன்னுடைய 2 விரல்களை உள்ள விட்டு அத்தனையும் வெளியே எடுத்து விட்டார். தன்னுடைய 2 விரல்களை வாய்க்குள் விட்டு அத்தனையும் வெளியே எடுத்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹராமான ஒரு சொட்டு அவனுடைய இரத்தத்தில் உடலில் கலந்து விட்டால் அவன் உடல் முழுக்க நரகத்திற்கு தகுதியானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார். அப்போ ஹராமான வருவாயில் ஒருவாக இருந்தாலும் அதிலிருந்து எந்த அமல்களும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிமுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் குர்ஆனும் ஹதீஸும் வழிகாட்டுகிறது. ஒரு முஸ்லிமுடைய வீடு முறையான முறையிலே ஒரு ஈமான்தாரியான இடங்களாக அது அமைய வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய வீட்டை பார்த்தாலே இது முஸ்லிம் குடியிருக்கிற வீடு என்று அடையாளப்படுத்த வேண்டும். முஸ்லிம் அவன் அங்கே வாழுகிறான் என்றால் அதில் வசிக்கின்ற அதில் இருக்கின்ற பொருள்கள் எல்லாம் இஸ்லாமிய தொடர்போடு இருக்க வேண்டும் என்று இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமல்ல, வீட்டிற்கு நுழைகிற பொழுது சில ஒழுக்கங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். நீங்கள் வீட்டிற்குள் நுழைகிற பொழுது ஸலாத்தை கொண்டு நீங்கள் நுழையுங்கள். ஸலாம் என்பது மனிதனால் கண்டுபிடித்ததல்ல, பெரிய பெரிய விஞ்ஞானியால் கண்டுபிடித்ததல்ல. ஸலாம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய திருநாமம். எந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய திருநாமம் சொல்லி வீட்டிற்குள் நுழைகிறார்களோ அந்த வீட்டில் மலக்கு துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் அந்த அடியார்களுக்கு மன அமைதியும் சலாமத்தையும் உண்டாக்குவாயாக என்று மலக்கு துஆ செய்கிறார்கள். அல்லாஹ்வும் சலாமை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறார் என்கிற விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இது புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் எந்த வீட்டிற்கு நுழைவதாக இருந்தாலும் ஸலாத்தை கொண்டு நீங்கள் நுழையுங்கள், ஸலாத்தை கொண்டு நீங்கள் நுழையுங்கள். அப்படி நீங்கள் ஸலாம் சொல்லிவிட்டு வீட்டிற்குள் நுழைவீர்களேயானால் அந்த வீடு பரக்கத்தான வீடாக அமைந்து விடுகிறது.
அல்லாஹ்வுடைய திருநாமம் சொல்லப்பட்டு விட்டால் ஷைத்தான் வெளியேறி விடுகிறான். அந்த வீட்டில் எவ்வளவு பெரிய ஷைத்தான் இருந்தாலும் அந்த ஷைத்தான் அல்லாஹ்வுடைய திருநாமம் ஓதப்பட்டு விட்டது என்றாலே அந்த ஷைத்தான் வெளியாகி விடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த ஹதீஸில் சொல்கிறார்கள், உங்களுடைய வீடுகளில் நீங்கள் தொழுகை சுன்னத்தான தொழுகையை நீங்கள் தொழுகிறீர்களேயானால் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ரஹமத்தை அல்லாஹ் தஆலா செய்கிறார். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அந்த நற்கூலி அல்லாஹ் தஆலா வழங்குகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அமலை செய்தாலும் முன்னாடி ஃபஜரை தொழுது விட்டாலும் லுஹரை தொழுது விட்டாலும் எந்த தொழுகையை பரலான தொழுகையை தொழுதாலும் சுன்னத்தான உபகாரிகளை வீட்டில் தொழுவார்கள், பள்ளியில் தொழுகிறார்கள். ஆனால் வீட்டிலும் தொழுகிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? வீட்டில் உள்ளவர்கள் தொழுக வேண்டும், வீட்டில் உள்ள குழந்தைகளும் தொழுக வேண்டும் என்கிற எண்ணத்தை அவர்களுடைய உள்ளத்தில் உதிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டினார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான உபகாரியங்களை வீட்டில் தொழுதார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொல்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் மன நிம்மதி, மன அமைதி எல்லாம் போய்விடுகிறது என்றால் அந்த வீட்டில் இஸ்லாத்திற்கு மாற்றமாக நடக்குமானால் நிச்சயமாக எல்லா விதமான சோதனைகளும் அந்த வீட்டிற்கு வரும். சிலர்கள் சிறிய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வீடு இல்லாதவர் நினைக்கிறார். வீடு இல்லாதவர்கள் எனக்கு சொந்தமாக ஒரு வீடு இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சிலர்கள் நினைப்பதுண்டு. அதே போல் சொந்தமாக இருக்கக்கூடிய வீடு அவர் நினைப்பது உண்டு, நமக்கு வாடகையில் இருக்கிற பொழுது ஒரு குடிசையாவது கிடைத்தால் போதும் அது நன்றாக இருக்கும் என்று நினைப்பது உண்டு. சொந்தமாக வீடு இருக்கிற பொழுது அந்த வீட்டை இருப்பதை விட்டுவிட்டு பெரியதாக ஒரு வீட்டை பார்த்துவிட்டு அவனை போல நம்முடைய வீட்டை அமைத்துக் கொள்ள வேண்டுமே, அதை போல எப்படி நம்முடைய வீட்டை கட்டுவது என்று பெரிய பெரிய வீடுகள் இருப்பதை விட்டுவிட்டு இல்லாததை ஆசைப்படுவானே. ஆனால் நிச்சயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு கீழே உள்ளவனை பார். எத்தனை பேர்கள் வீடு இல்லாமல் ரோடுகளிலும் நாடோடிகளாக பிளாட்பாரங்களில் தன்னுடைய வாழ்வாதாரத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களிடத்தில் கேள், வீட்டுடைய அருமை அவர்கள் சொல்வார்கள். எனவேதான் அல்லாஹ் தஆலா இப்படி குர்ஆனிலே மனித சமுதாயத்திற்கு எச்சரிக்கிற விதமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா, உங்களுக்கு நிம்மதியான வீட்டை, அமைதியான வீட்டை, ஆரோக்கியமான வீட்டை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் என்றால் அது என்னுடைய அன்புடை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அருள்குடை வீடு, அந்த வீட்டை இஸ்லாம் எந்த வழிமுறையில் நமக்கு காட்டுகிறதோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் வீட்டில் வாழுகிற பொழுது எப்படியெல்லாம் அவருடைய ஒழுக்கமுறைகளை நமக்கு கற்றுத் தந்தார்களோ அந்த வழிமுறையின் பிரகாரம் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட சாதகங்களாக நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் அல்லாஹ் தஆலா கருணைவாராக. ஆமீன் ஆமீன். வாக்கிர தவானா அல்ஹம்துலில்லாஹ்.